வணக்கம் மக்களே, வாங்க திருநெல்வேலி சொதி குழம்பு எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட கடுகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகா காரத்திற்கு, அது கூட இஞ்சியை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தூள் தான் நமக்கு காரத்துக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் மெயின் ரெசிபி. ஸோ இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு மூடி தேங்காயில். அடுத்தது சிறுபருப்பு குக்கரில் விட்டு நல்லா குழைய கெட்டியான பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணி கலந்துட்டுனா சம்டைம்ஸ் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. அதனால் நான் வந்து கெட்டியாகவே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வேக வச்ச ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான காய்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானலில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் தான் இந்த குழம்புடைய முக்கியமான ஒரு ஃப்ளேவர். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது அது டேஸ்ட் நல்லா வரும். நான் வீட்டில் செக்கெண்ணெய் வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது கடுகு வச்சுருக்கோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அடுத்த மட்டும் நம்ம மற்ற மசாலா பொருட்களை சேர்க்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பார்த்து பயனடைங்க. சரி, ஓகே, இது பொரிஞ்சிடுச்சா? பொரிஞ்சதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கிராம்பு ப்ளஸ் வந்து பட்டை, அதுக்கு அடுத்தது வந்து சோம்பு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு சின்ன ஒரு பொரி அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 10 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்ததுக்கு உடனே அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சின்ன வெங்காயம், அதுக்கு அடுத்தது கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம். ஸோ திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா இந்த சொதி குழம்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. மாப்பிள்ளை விருந்துன்னு சொல்லுவாங்க இந்த சொதி குழம்பை. லைக் என்னென்னா, ஒரு கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு வீட்டில் போகும்போது மாப்பிள்ளைக்கு வந்து இந்த குழம்பு வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். ஏன்னா வந்து தேங்காய் பால் அப்படின்றது நிறைய மருத்துவ குணம் கொண்டது, உடம்பு ஹீட்டை வந்து கம்மி பண்ணக்கூடியது. ஸோ அந்தளவு வந்து இந்த தேங்காய் பாலுக்கான ஸ்பெஷல் ரொம்ப அதிகம். அதில் அந்த பருப்போடு சேர்க்கும்போது தேவையான அளவு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது. சின்ன வெங்காயம், அதுவும் உடலுக்கு குளிர்ச்சியான ஒரு பொருள். ஸோ இது எல்லாமே வந்து நல்ல நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ இதனால் வந்து மாப்பிள்ளை சொதி குழம்புன்னு இதை சொல்லுவாங்க, மாப்பிள்ளை விருந்துனே இதை சொல்லுவாங்க திருநெல்வேலியில். நல்ல டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வேக வச்ச காய்கறியை போடுறோம். காய்கறியை வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுக்கோம், ரொம்ப குழைய விடாமல். ஸோ அதை கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயையும் இஞ்சியையும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதுதான் நம்மளுடைய காரம். இந்த குழம்புக்கு மிளகாத்தூளாக நம்ம எதுவும் சேர்க்க மாட்டோம், சரிங்களா? ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும், நல்லா வதங்கினப்போ தெரியும் இல்லையா. ஒரு சின்ன மூடி போட்டு கூட மூடிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு சீக்கிரம் அந்த ஆவி வந்து இதுவாகிட்டு நமக்கு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஃப்ளேவரோடு கலந்து அந்த வாசனை வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இதுதான் வந்து நல்லா கலந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சிறுபருப்பு, இந்த பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பருப்பை நல்லா எடுத்துகிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வந்து நீங்கள் கலக்கும் போது ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துச்சு பார்த்திங்கன்னா, பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக உப்பு போட்டு நம்ம தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரே ஒரு லைட்டாக ஒரு கொதி வர மாதிரி, ரொம்ப வரக்கூடாது, லைட்டாக வந்தால் போதும், அந்த மாதிரி வச்சுட்டு, ஏன்னா வந்து நமக்கு அந்த பபுள்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே தான் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நமக்கு அந்த தேங்காய் பால் நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கொதி வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து இருக்கிறத ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுது, நல்ல கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. ஒரு குழம்பு பதத்துக்கு உங்களுடைய தேவையானாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லியை இறக்கிடுங்க. அவ்வளோதான்.